வணக்கம். இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நம்மளோட சேனலில் நிறைய நல்ல விஷயங்களை பற்றி பார்த்துட்டு வரோம். ஆன்மீக தகவல்கள் பற்றியும் பார்த்து கொண்டு வருகிறோம். ஜோதிடம் பற்றியும் பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் இன்று நாம் தெரிந்து கொள்ள போவது லக்னத்திலிருந்து 12 பாவம் வரை என்ன சொல்கிறது என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். அதாவது ஜாதக கட்டத்தில் 12 வீடும் என்ன சொல்கிறது என்பதை பற்றி முதலில் தெரிந்து கொள்ளலாம். லக்னம் அப்படின்றது ஒருவருடைய உயிராக பாவிக்கப்படுகிறது. லக்னம் அப்படின்றது நம்முடைய ஜாதக கட்டத்தில் லா என்று கோடு போட்டு இருக்கக்கூடியதாக இருக்கும். முதல் பாகத்தை லக்னம் என்று சொல்வார்கள். முதல் வீடு லக்னம், அதாவது அது சுயஸ்தானத்தை சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இரண்டாம் வீடு என்பது குடும்பம் தனஸ்தானத்தை பற்றி சொல்லக்கூடியதாக இருக்கிறது. 3 என்பது இளைய சகோதரரும் தைரியத்தையும் சொல்லக்கூடிய ஸ்தானமாக இருக்கிறது. 4ஆம் வீடு என்பது சுய தாயார் ஸ்தானமாக சொல்லப்படுகிறது. சுக தாயார் ஸ்தானமாக சொல்லப்படுகிறது. 5 என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம். 5 என்பது முற்ஜென்மத்தில் நாம் செய்த பூர்வ புண்ணியத்தை பற்றி தெளிவாக கூறக்கூடியதாக இருக்கிறது. 6 என்பது நோய் எதிரிகள் ஸ்தானம் என்று கூறப்படுகிறது. 7 என்பது மனைவி தொழில் கூட்டாளிகள் ஸ்தானம் என்றும் கூறப்படுகிறது. 8 என்பது ஆயுள் ஸ்தானம் துஸ்தானம் என்றும் கூறுவார்கள். 8 என்பது ஆயுள் ஸ்தானம் துஸ்தானம் என்று கூறுவார்கள். 9வது இடம் என்பது 9வது இடத்தை பாக்கியமாகிய தந்தை ஸ்தானம் என்று கூறக்கூடியதாக இருக்கிறது. பாக்கிய தந்தை ஸ்தானம் என்று இதை கூறுவார்கள். 10ஆம் இடம் நம்முடைய கர்மாக்களையும் தொழில் ஸ்தானத்தையும் தெளிவாக கூறக்கூடியதுதான் 10ஆம் இடம். இந்த இடத்தை வைத்து தொழில் எப்படி வரும் அப்படின்றத பற்றியும் என்ன தொழில் செய்யலாம் என்பதை பற்றியும் தெளிவாக கூற முடியும். 11ஆம் இடம் என்பது மூத்த சகோதர ஸ்தானம் என்றும் லாபஸ்தானம் என்றும் கூறுவார்கள். அதாவது 3ஆம் இடம் என்பது இளைய சகோதர ஸ்தானம் என்றும் 11ஆம் இடம் மூத்த சகோதர ஸ்தானம் என்றும் கூறப்படுகிறது. அடுத்து 12ஆம் இடம் விரயஸ்தானம் என்றும் மோட்சஸ்தானம் என்றும் கூறுவார்கள். 12ஆம் இடம் முடிவு ஸ்தானம், அதாவது 12இல் முடிவதால் விரயஸ்தானம் என்றும் மோட்சம் ஸ்தானம் என்றும் இதை தெளிவாக கூற முடியும். இன்று லக்னத்தில் இருந்து என்னென்ன இருக்கிறது என்பதை பற்றியும் நாம் தெரிந்து கொண்டோம். அதாவது 1ஆம் இடம் லக்னம் என்பதும் அது சுயஸ்தானம், 2 குடும்பஸ்தானம், 3ஆம் இடம் இளைய சகோதர ஸ்தானம், 4 தாயாரை பற்றி தெரியப்படுத்தக்கூடியது, 5 பூர்வ புண்ணியத்தை பற்றியும், 6ஆம் இடம் நோய் என்பதை பற்றியும், 7 மனைவி, 8 ஆயுள், 9 பாக்கியம், 10 தொழில் ஸ்தானம், 11 மூத்த சகோதர ஸ்தானம் என்றும் 12 விரயம் மற்றும் மோட்சஸ்தானம் என்பதை பற்றியும் தெரிந்து கொண்டோம். ஜாதக கட்டத்தில் 12 பாவங்களும் எதை குறிக்கும் என்பதை பற்றி தெரிந்து கொண்டோம். நாளை வேறொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.